தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு விழாவில் பங்கேற்றிருக்கார். அந்த விழாவில் அவர் பேசுகிறபோது பாஜக மேலே ஒரு வெறுப்பை விதைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். திமுகவுடைய அடையாளமே வெறுப்பு அரசியல் மட்டும்தான். அவங்களுக்கு யாரையாவது வில்லனாக காட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாஜகவை வில்லனாக காட்டுறாங்க. சரிங்க, அது வழக்கமாக ஸ்டாலின் பண்ணுறது தானே, அதில் என்ன புதுசு, ஏற்கனவே அவர் அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான். ஆனால் இங்கே முதல்வர் தொடர்ச்சியாக பொய்யை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இவ்வளவு பொய் சொல்லக்கூடிய முதல்வரை நீங்கள் இந்தியாவிலே பார்க்க முடியாது. எந்த முதல்வரும் இப்படியெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் பச்சையாக பொய் பேசுறது மட்டும்தான் நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வேலையாக இருக்குது. இதை அவர் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாராங்கிறத நம்மளுக்கு தெரியல. திடீர்னு ஏன் பாஜகவை எதிர்த்து பேசணும் அப்படின்னா, திமுக இப்போ ஒரு கேம் மாதிரி விளையாண்டுருக்காங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். திமுகவுக்கு இன்றைக்கி எதிரில் இருக்கக்கூடிய சக்திகள் யாருன்னு பாருங்கள். அதிமுக, பாஜக, தாவேகா. இப்போ சமீபத்தில் தாவேகா வர்சஸ் திமுக அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. கரூரில் அந்த துயர சம்பவம் நடந்ததுக்கப்புறமா நம்ம விஜயை பற்றியும் திமுகவை பற்றியும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம். மற்ற கட்சிகள் எல்லாம் பெருசாக சீனில் இல்லை. இப்போ திமுக என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மூன்று சக்திகளுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, ஈக்குவல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஒரு வாரமாக நம்ம தாவேகாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த தாவேகா வைத்த குற்றச்சாட்டுகளுக்கோ இல்லை இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கோ முதல்வர் அதை பற்றிலாம் எதுவுமே பேசலை. ஏன்னா அதை பற்றி பேசினா விஜய்க்கு பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும். அதை பற்றி பேச மாட்டாங்க அவங்க. இப்போ திடீர்னு பாஜக மேலே இப்படியான குற்றச்சாட்டுகளை வைப்பதன் மூலம் அந்த அட்டென்ஷனை விஜய்கிட்டேருந்து பாஜகவுக்கு கொண்டு வர்றார். பாஜக இதுக்கு பதில் சொல்லும். அண்ணாமலை நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இதை வைத்து ஒரு விவாதங்கள் நடக்கும். மத்திய அரசுலேருந்து யாராவது அதை பற்றி பேசினாங்க அப்படின்னா இது ஒரு விவாதமாக மாறும். அப்போ அட்டென்ஷன் பாஜக மேலே ஷிஃப்ட் ஆகும். இதை பற்றி நிறைய பேர் எழுதுவாங்க. ஒன்ஸ் பாஜகவுக்கு அந்த அட்டென்ஷன்லாம் நிறைய கிடச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா, டக்குன்னு எடப்பாடி பழனிசாமி பக்கம் போவார். எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு. அவரை பார்த்து ஏதாவது கேள்விகள் கேட்பார். ஸோ இதை ஒரு ரொட்டேஷன் முறையில் ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த கட்சிகளுடைய வளர்ச்சி அளவாக இருக்கணும். தாவேகா வளரணும் அப்படின்னு தான் திமுகவும் நினைக்கிது. ஆனால் அவங்க கொஞ்சம் அளவாக இருக்கணும். அந்த வளர்ச்சி அளவாக இருக்கணும். நம்ம கையை மீறி போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை. ஸோ அந்த ஒரு ஃபார்முலா படி நேற்று பாஜகவை பற்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார், சில பொய்களை சொல்லியிருக்கிறார். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கான நம்மளுடைய பதிலடி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நம்ம மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? இலங்கை கடற்படையால் ஏற்படுகிற தாக்குதல். இதுல நாம் தொடர்ந்து அதில் ஈடுபட்டு கண்டிக்கிறோம், போராட்டம் நடத்துகிறோம். ஆனா ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு நம்ம மீனவர்களை காக்க எதுவும் செய்யல. கச்சத்தீவை மீட்பதுதான் சரியான தீர்வாக அமையும்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி இருக்கிறோம். இதை வச்சு இலங்கை அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கணும். அதை செய்யக்கூட பாஜக அரசு மறுக்குது. இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் இதை வலியுறுத்த மறுக்கிறார். கச்சத்தீவை தரமாட்டோம்னு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார். இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசியிருக்க வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு. நாம இந்தியர்கள் இல்லையா? தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது? தமிழ்நாடு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படியெல்லாம் காட்டுறாங்கன்னு நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்ல. இதுல முக்கியமா அவர் பயன்படுத்தின சில வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பார்க்கணும். ராமநாதபுரம் மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இலங்கை கடற்படையின் தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கார். 2014 மோடி அவர்கள் பிரதமரானதுக்கு பிறகு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது செய்தி. எல்லை தாண்டி போறாங்க, கைது பண்றாங்க. இது காலங்காலமாக நடக்கும். இது நிறைய நாடுகளில் பிரச்சனை இருக்கு. நம்மளுக்கு எல்லை மிக குறுகிய தூரம் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு நம்ம முழுமையான தீர்வு நம்மளால காண முடியல. ஆனா இங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? தாக்குதல். என்ன தாக்கிட்டாங்க? தாக்குதல் எப்ப நடந்தது தெரியுமா? நீங்க 15 வருஷமா மத்திய அரசுல பங்குல இருந்தீங்களே, ஆட்சியில் இருந்தீங்களே, அப்ப நடந்தது. காங்கிரஸ் அரசாங்கத்தோட 10 வருஷம் கூட்டணியில் இருந்தீங்களே, அப்ப நடந்தது. 800க்கும் மேற்பட்டவர்களை இலங்கை கடற்படை சுட்டு கொண்டிருக்கிறது. அப்பெல்லாம் எங்க சார் போனீங்க? அன்னைக்கெல்லாம் நீங்க துணை முதல்வராக கூட இருந்தீங்களே, என்னாச்சு? அன்னைக்கு வெறும் கடிதம் மட்டுமே எழுதி கொண்டிருந்தவர் தான் உங்களுடைய தகப்பனார் கருணாநிதி. பிரதமர் மன்மோகன் சிங் வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தார்.
எல்லை தாண்டி போனா கைது பண்ணுங்கயா, எதுக்கியா சுட்டு கொள்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கூட இவங்களுக்கு வக்கு இல்லை. இத்தனைக்கும் இவங்களுடைய தயவுல தான் அங்க ஆட்சியே நடந்தது. அப்ப கூட தமிழக மீனவர்களுக்காக ஒரு சுக்கும் கூட செஞ்சது கிடையாது இவங்கெல்லாம். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பேசுறாரு? பாஜகவை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. சார் வெக்கமா இல்லையா சார் உங்களுக்குலாம்? கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தாதா சார்? நம்ம ஆட்சியில் இப்படியெல்லாம் நடந்தது. இன்னைக்கு மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா அந்த சுட்டு கொள்றதை நிறுத்தி இருக்காரு. எல்லை தாண்டி போனா கைது பண்றாங்க. கைது பண்ணவங்களையும் அங்க போய் அந்த சட்ட உதவிகள் செய்து அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? தமிழக மீனவர்களுக்காக ஒன்றிய அரசு ஒன்றுமே செய்யவில்லை. வாய் கூசலையா சார் உங்களுக்கு? 2014 ஆண்டு மோடி அவர்கள் பிரதமரானதும் போது கரெக்டா அந்த டைம்ல தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு இலங்கையில மரண தண்டனை விதிக்கப்பட்டது. போதைப் பொருள் கடத்தினாங்கன்னு சும்மா ஒன்றும் இல்லை. 5 பேர் தமிழக மீனவர்கள் வெளிநாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டார்கள். அப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை தண்டனையை ரத்து செய்து அவங்கெல்லாம் இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, மீனவர்களாக தான் இருக்காங்க, இன்னும் உயிரோடு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட மோடியை பார்த்து இவர் என்ன சொல்கிறாரு? ஒன்றுமே செய்யலை. அப்படி 5 பேரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கு நீங்கள்லாம் நன்றியாக சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்க. அதுதான் திராவிடத்துடைய கேவலமான அரசியல். அடுத்ததாக கச்சத்தீவுக்கு போயிட்டாரு. கச்சத்தீவை கொடுத்தது யார் சார்? நீங்கள் தானே. இன்னைக்கு அதே காங்கிரஸ் தானே. நீங்கள் 2 பேரும் தானே கூட்டணி போட்டு கொடுத்தீங்க. அதற்கான ஆதாரத்தை எல்லாத்தையுமே அண்ணாமலை வெளியில் கொண்டு வந்தார். இதே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியில் கொண்டு வந்தார். இன்னி வரைக்கும் அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஏதாவது நீங்கள் பேசியிருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. கொடுத்தது இவங்க. ஆனால் இன்னைக்கு பிரதமர் மோடியை பார்த்து நீங்கள் ஏன் மீட்டு கொண்டு வரல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. மறுபடியும் அதான் கேட்க தோணுது. வெக்கமா இல்லையா சார்? சட்டப்பூர்வமாக இன்னைக்கு கச்சத்தீவு இலங்கை அப்படிங்கிற ஒரு நாட்டுடைய உரிமை. அந்த நாட்டுடைய உரிமை இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நம்ம எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? அதுக்கு டிப்ளமேட்டிக்காக தான் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது செய்யணும். அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இவங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை வச்சு எத்தனை வருஷமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? 1970 திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை எடுத்து பாருங்க. எல்லாத்திலும் இருக்கக்கூடியது என்ன? கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம். 1984, 91, 96, 2001, 2006, 2011, இப்போ 2021, 2024 இது வரைக்கும் எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் தவறாமல் இடம்பெற்ற ஒரு வாக்குறுதி கச்சத்தீவை மீட்போம். கொடுத்தது யாரு? இவங்க தான். ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை வைத்து அரசியல் செய்வதுதான் திமுகவுடைய குணம். அவங்க இன்னைக்கு அரசியல் செய்யக்கூடிய பிரச்சனையெல்லாம் பாருங்க, அதையெல்லாம் உருவாக்குனது யாருன்னா திமுக தான். ஆனால் அதை வச்சு சூப்பராக அரசியல் பண்ணுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு கச்சத்தீவை பற்றி திமுக காரங்கிட்ட எல்லாம் பேசினா, சரிங்க அவங்க கொடுத்தாங்க, 10 வருஷமா நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் மீட்டு கொண்டு வரல அப்படின்னு கேட்குறாங்க. அது அடுத்த கேள்வி. நீ 15 வருஷமா இந்த கூட்டணியில் இருந்த போது நீ என்ன பண்ண? நீ ஏன் கொடுத்த? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஒருத்தன் பேச மாட்டான். அத்தனை பேரை சுட்டு கொண்டாங்களேயா, அதுக்கெல்லாம் என்னையா பொறுப்பு, யார் யா பொறுப்பு அப்படின்னு கேட்டால் ஒருத்தன் பேச மாட்டான். 1.5 லட்சம் தமிழர்களை இனப்படுகொலை செஞ்சாங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தியாகி. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வாழ வழி ஏற்படுத்தி கொடுத்த மோடி இன்னைக்கு எதிரி. இதைத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் திமுக இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. தப்பு செஞ்சவனை தியாகி ஆக்கிட்டு நல்லது செஞ்ச மோடியை எதிரி ஆக்கிட்டாங்க. தமிழ்நாடு மேல வன்மத்தை காட்டுறாங்களாமா. என்ன வன்மத்தை காட்டிட்டாங்க? எப்ப பாரு இதே தான். பொய், வாயை திறந்தா பொய், பொய்யை தவிர வேற எதுவுமே இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒன்று தான் ஃபார்முலா. கேட்டா நிதி தரல, நிதி பகிர்வு உரிமை போயிடுச்சு, மாநில உரிமைகளை பறித்து விட்டார்கள், நீட் தேர்வை கொண்டு வந்துட்டாங்க, தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து கல்வியை முடக்கிறாங்க, தொகுதி மறுவரையறை, இது எதுலையுமே உண்மை இல்லை. ஆனாலும் அந்த பொய்யை திரும்ப 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 சொல்றது தான் திமுகவுடைய சக்சஸ். அவங்க ஒரு பொய்யை 1 லட்சம் தடவை சொல்லுவாங்க. நம்ம 1 லட்சம் தடவையும் பதில் சொல்லணும். இப்படியெல்லாம் கேவலமாக பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை முட்டாளாக்கி அவங்க மனசில் வெறுப்பை விதைச்சு இப்படித்தான் திமுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படித்தான் ஸ்டாலின் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த அரசியல் எல்லாம் மக்கள் கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு பொய்கள் சொல்லி சட்டமன்றத்தில் பொய்கள், தேர்தல் வாக்குறுதியில் பொய்கள், எந்த மேடை ஏறினாலும் பொய்கள். பொய்யை தவிர வேறு எதுவுமே பேச தெரியாத முதல்வரே, தயவு செய்து ஸ்கிரிப்டை மாற்றுங்க. ரொம்ப கேவலமாக இருக்கு. நன்றி.